கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் சட்டமன்றத்தில் நம்ம அறிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஈரோட்ல அறிவிச்சிருக்கோம். அதுதான் சொல்றேன். கும்பகோணத்துல கலைஞர் பெயரில் முத்தமிழர் கலைஞர் பெயரில் அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு இதுவரையிலும் ஒப்புதல் கொடுக்கவில்லை ஆளுநர். இதுவரையில் ஒப்புதல் கொடுக்காமல் அதாவது சார் நாங்க முயற்சி எடுக்கிறோம். அதற்கு அந்த முயற்சிக்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. இதை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து போராடுகிறோம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறோம். உச்சநீதிமன்றம் தலையில கொட்டு வைக்கிறது. திருந்திய பாடில்லை. மக்களிடத்தில் மீண்டும் முறையிடுகிறோம். சரி, ஓகே, கேள்வி வச்சுட்டோம். நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த சில கேள்விகள் மட்டும் வேகமா கேட்டுறேன். ஈரோடு மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்படும், வேளாண்மை கல்லூரி கொண்டு வரப்படும், இந்திய தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். இந்த மூணும் அதான் சார், அந்த பல்கலைக்கழகம் முன்னாடியே சொல்லிட்டேன். அது வேற பல்கலைக்கழகம், அது அரசு பல்கலைக்கழகம். இது இந்திய தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகம். இல்ல சார், ஒரு நிமிஷம். அதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்க ஒரு பல்கலைக்கழகம் தான், அதை கூட விட்டுறலாம். சட்டக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, சட்டக்கல்லூரி இப்பொழுது அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி தான். ஆல்ரெடி இவங்க ஆட்சியில் இருந்து போகின்ற பொழுது ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து விட்டு அந்த கல்லூரி இப்பொழுது ஈரோட்டுக்குள்ளே வந்து விட்டது. அதனால இன்னொரு சட்டக்கல்லூரி கொண்டு வர முடியாது. அதே போன்று கோயமுத்தூரிலே வேளாண் கல்லூரியை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதனால அதே போன்று இந்த அதற்கான அதான் சொல்ல பாருங்க, அந்த சிக்கையநாயக்கர் கல்லூரி பிரச்சனை தான் எல்லாமே நிக்குது. அந்த கல்லூரி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா அதுல அந்த இடத்துல தான் ஒவ்வொன்றா கொண்டு வர முடியும். அங்கதான் இடம், அதுல தான் கொண்டு வர போறோம். அதுல கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வாக்குறுதி கொண்டு வர போறோம். அங்கதான் சட்டக்கல்லூரி கொண்டு வர போறோம். அங்கதான் வேளாண்மை கல்லூரி கொண்டு வர போறோம். சட்டக்கல்லூரி இல்ல, சட்டக்கல்லூரி அங்கே கிடையாதுங்க. சட்டக்கல்லூரி பெருந்துறைக்கு அருகில் இருக்கின்ற வேறு இடத்துல தனியார் சட்டக்கல்லூரி வந்துருச்சு. தனியார் சட்டக்கல்லூரி அந்த இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு அரசு கல்லூரியை கொண்டு வர முடியாது. சட்டத்தில் இடமில்லை. நம்ம வாக்குறுதி கொடுத்தது. ஆமா சார், அதுக்கு சார் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியல அங்க தனியார் கல்லூரி இருக்குன்னு. 2021 முன்னாடியே இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி ஈரோட்டிலே இல்லை. இல்ல, தனியார் கல்லூரி இல்ல. ஆமா சார், சட்டக்கல்லூரி இல்லை. தேர்தல் வாக்குறுதிக்கு பிறகு சார் நாங்க 8 கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தோம். 1 தனியார் கல்லூரி, மீதி 7 எங்க ஆட்சியில, மீதி 7 வந்து அரசு சட்டக்கல்லூரி. ஆனால் அதிமுக ஆட்சியில அவங்க வந்து சட்டக்கல்லூரி கொண்டு வராங்க. என்னன்னா ஒரு சட்டக்கல்லூரி கூட அரசு சட்டக்கல்லூரி இல்ல, அனைத்தும் தனியாருக்கு தாரை வார்த்திருக்காங்க. அதனால நாங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி ஈரோட்டில் இல்லை, ஈரோடு மாவட்டத்தில் இல்ல. ஆனால் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு ஆட்சி முடிவுறும் தருவாயில தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து விட்டு வெளியேறிவிட்டார்.